நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ ஒரு பேசிக்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் புதுசாக கற்றுக்கிட நினச்சி உள்ளே வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பயன்படும். அனுபவமான மெக்கானிக்கல் யாருக்கும் இந்த வீடியோ பயன்படாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. புதுசாக இருக்க நண்பர்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். வயர் ஸ்ட்ரிப்பர் அண்ட் கட்டர். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். 50 ரூபாக்குள்ளே இந்த வயர் ஸ்ட்ரிப்பர் கிடைக்கும். இதை எப்படி நம்ம முறைப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக அந்த வயர் ஸ்ட்ரிப்பர் அண்ட் கட்டரை வச்சு ஒரு வயரை வந்து கட் பண்ணவும் செய்யலாம், ஸ்ட்ரிப் பண்ணவும் செய்யலாம். ஸ்ட்ரிப்புங்கிறது என்னென்னா, இந்த கம்பி மட்டும் விட்டுட்டு இந்த மேலே இருக்க ஸ்லீவ் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறது பேர் தான் ஸ்ட்ரிப்பர். அதுக்கு பேர். இப்போ உங்களுக்கு அதை காட்டுற பாருங்க. இந்த இடத்துல ஒரு காடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த காடி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அந்த வயருக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்லீவை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த காடி கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து வந்து இந்த ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வயருக்கு தகுந்த மாதிரி வயரை கட் பண்ணாமல் ஸ்லீவ் மட்டும் ஸ்ட்ரிப் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது கொடுத்துருப்பாங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்படி வைக்கும்போது இதை லேசை வந்து இதை இப்படி அமுக்கிட்டு இப்படி வச்சோம்னா அப்படி நின்றுக்கிறோம். அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஒரு வயரை நம்ம கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த வயரை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்க. இப்படி கட் பண்ணோம்னா அப்படியே தனியாக கட் ஆகிரும். இது கட் ஆகாமல் இந்த ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, இப்படி வச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து போயிடுச்சுனாவே கட் ஆகிரும். வயருக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த காடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்க்ரூ மட்டும் லேசாக லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பாருங்கள், இந்த அளவில் வச்சுக்கலாம். இந்த அளவுனா வயருக்கு வந்து இந்த வயருக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே வச்சு இந்த ஸ்க்ரூவை டைட் வச்சுக்கலாம். அப்படியே வச்சு இந்த ஸ்க்ரூ மட்டும் அப்படியே டைட் வச்சிங்கன்னா அப்படியே டைட் ஆகிக்கிறோம். அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் இதை அமைக்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து கவர் ஆகலை பார்த்தீங்களா? இந்த ஹோல் தெரியுது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நம்ம வயரை ஸ்டிப் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் இந்த வயரில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே அமுக்கினாலும் வயர் கட் ஆகாது. பார்த்தீங்களா? இப்படி அமுக்கிட்டு இப்படி இழுத்தோம்னா அந்த ஸ்லீவ் மட்டும் தனியாக போயிடும். இதை வயரை கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இங்கனுக்குள்ளே நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ரிப்பன் வயரு. இப்படி அமுக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா அந்த ஸ்லீவ் மட்டும் தனியாக போயிடும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாதாரண பேசிக்கான விஷயந்தான். இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.